வருகின்றார் தக்கோலத்திலிருந்து பேராசிரியரும் பட்டிமன்ற பேச்சாளரும் கவிஞரும் எழுத்தாளருமான என் எல்நாதன் ஐயா அவர்கள். ஆம், குரலும் பொருளும் அதிகாரம் 56 கொடுங்கோன்மை என்னும் தலைப்பிலே பேச வருகின்றார். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம். குரலும் பொருளும் அதிகாரம் 56 கொடுங்கோன்மை எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. மக்களின் வாழ்வியலோடு இணைந்த வாழ்க்கையின் அனைத்து விடயங்களிலும் கடைபிடிக்க வேண்டிய நல்லொழுக்கங்களை திருக்குறள் கற்றுத்தருகின்றது. பொருட்பால் அதிகாரம் 56 கொடுங்கோன்மை. கொடுங்கோன்மை ஆவது கொடுங்கோன்மையால் வரும் குற்றம் கூறுதல். அது முறைமை செய்யாமையும் அருள் செய்யாமையும் பிறர் நலியாமல் காவாமையும் முறைகடச் செய்தலும் குடிகளுக்கு தண்டனை ஆராயாது அல்லவை செய்தலும் குடிகளை இரத்தலும் என பல வகைப்படும் என மணக்குடவர் குறிப்பிடுகின்றார். இனி செங்கோன்மை அதிகாரத்தில் உள்ள குறளையும் பொருளையும் சிந்திப்போம். கொடுங்கோன்மை 551வது திருக்குறள். கொலைமேற் கொண்டாரிற் கொடிதே அலைமேற் கொண்டு அல்லவை செய்து ஒழுகும் வேந்து. குடிகளை வருத்தி நீதி நெறியின்றி அரசாளும் மன்னன் கொலை தொழில் செய்பவனிட கொடியவன். 552. வேலோடு நின்றான் இடு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. செங்கோல் ஏந்திய மன்னன் மக்களிடம் பொருள் வேண்டுதல் வழிப்பறி செய்வோன் வேல் கொண்டு பொருள் பறிப்பது போன்றதாகும். 553. நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும். நாள்தோறும் நாட்டு நன்மை தீமை ஆராயாது ஆட்சி செய்யும் மன்னன் நாள்தோறும் நாட்டை இழந்து வருதல் போன்றது. 554. கூழும் குடியும் ஒருங்கு இழக்கும் கோல் கோடி சூழாது செய்யும் அரசு. நீதி தவறி ஆட்சி செலுத்தும் மன்னன் அச்செயலால் குடிகளையும் பொருளையும் ஒருங்கே இழப்பான். 555. அல்லற் பற்று ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. நீதியற்ற அரசு செலுத்தாமையால் மக்கள் வரித்துவிடும் கண்ணீரே அவனது செல்வத்தை அழிக்கும் கருவி. 556. மன்னர்க்கு மன்னுதல் செங்கோன்மை அஃது இன்றேல் மன்னாவாம் மன்னர்க்கு ஒலி. மன்னனுக்கு புகழ் நிலை பெறுதல் நீதியினாலே ஆகும். அந்நீதி இல்லையே அவன் புகழ் நிலைக்காது. 557. துளியின்மை ஞாலத்திற்கு எற்று அற்றே வெந்தன் அலியின்மை வாழும் உயிர்க்கு. மழை இன்மையால் உலக உயிர்கள் வாடுதல் போல் அரசன் அன்பில்லையேல் மக்கள் துன்புறுவர். 558. இன்மையின் இன்னாது உடைமை முறை செய்ய மன்னவன் கோல் கீழ்ப்படின். நெறியற்ற மன்னனின் ஆட்சியின் கீழ் வாழ்தல் வறுமையை விட பொருளுடைமை துன்பம் தரும். 559. முறைகோடி மன்னவன் செய்யின் உரைகோடி ஒல்லாது வானம் பெயல். மன்னன் நீதிமுறை தவறினால் பருவமழை தவறி வானம் பெய்யாது பொய்த்துவிடும். 560. ஆபயன் குன்றும் அரு தொழிலோர் நூல் மறப்பர் காவலன் காவான் எனின். மன்னன் குடிமக்களின் நலன் காப்பாற்றானாயின் பசுக்கள் தரும் பால் குறையும் அந்தனர் நூல் மறப்பர். இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குறளையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது குறளும் பொருளும் அதிகாரம் 56 கொடுங்கோன்மை என்னும் தலைப்பிலே சொற்பொழிவாற்றியவர் தக்கோலத்திலிருந்து
பேராசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் என் எல்லாதன் ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.